சமீபத்துல அஜித் சார் மலேசியாவுக்கு ரேசிங் கார் வந்திருந்தாரு. அப்ப நான் அவரை மீட் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு 12 hours ரேஸ் முடிச்சுட்டு அவரு எல்லாத்துக்கிட்டையும் 1-to-1 போட்டோ பிடிச்சாரு. நான் ரொம்ப ஊச்சேன். இப்படி இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன், இந்த மாதிரி ஒரு தாட் பேட்டர்ன் அப்படி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ரேஸ் காடி ஓடுறது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. சாதாரண காடி டைட்னஸ், அந்த காடிக்குள்ள ரொம்ப ஃபிட்டிங்கா உட்கார்ந்து முடிஞ்ச பிறகும் மெஜாரிட்டி பீப்புள்கிட்ட படம் பிடிச்சிருக்காரு. நீங்க நிறைய சோஷியல் மீடியா பார்த்துருக்கலாம். அதுல ஒரு நபர் நானும் கூட. ஏன் இது அவரால் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவரோட மைண்ட் செட், அவரோட வீனிங் மைண்ட் செட் தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம். அஃப்கோர்ஸ் அவர் ஆக்டிங், அவர் அஜித்னாலே தலை உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆக்டரா நான் அவர் பார்க்குறோம், நான் ஒரு ரேஸா நான் பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கிற வைப்ரேஷன் ஸோ எனர்ஜெட்டிக். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து மைண்ட் செட்ல நம்மளும் வெற்றி அவருக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒன் மோர் திங் பாத்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு இந்த தோல்வியை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க. ஆனா இந்த சமீபத்துல ரேசிங்களோட பாத்தீங்கன்னா 2 முறை அவர் காடி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் எல்லாம் சலிப்பா இல்லாம அவரோட ரசிகர்கள் எல்லாம் பார்த்து கை தூக்கிட்டு படம் முடிச்சிருக்காரு. அப்ப வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை பிராக்டிகலா அவர் பிராக்டிஸ் பண்றாரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம வச்சுக்கிட்டோமா, மெச்சூரிட்டி டு அக்செப்ட் தி ஃபெயிலியர் அண்ட் மூவ் ஃபார்வர்ட், very very important. Stay positive, stay productive, move forward.